ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நானும் உங்கள் லண்டன் ஒரு தமிழ் திவ்ய பிரசாத் கருப்பண்ணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விபி ராக்கர்ஸ் சேனலில் யூடியூப் சேனல் நடத்திருந்த திரு வடிவேல் அவர்கள் வந்து கடந்த 12/2/2025 அன்றைக்கி வந்து ஃபோக்சோ வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். அவரோட சொந்த அண்ணன் பொண்ணையே வந்து பாலியல் தொந்தரவு செய்தனால வந்து அண்ணன் பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து கைது செஞ்சுருக்காங்க. அவரோட மனைவியுமே வந்து மீடியாக்கிட்ட பேசும்போது வந்து இந்த மாதிரி என்னோடய கணவர் வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாங்க, அதனால் வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப பாவமாக தான் பேசியிருந்தாங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. பட்டு இதில் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு விபி ராக்கர்ஸ் அண்டு நிறையா பாப்பா ஸ்ரீமதி மேலே இருந்து கீழே குதிச்சு அப்படின்னு சொன்ன ஒரு வழக்கில், பாப்பா ஸ்ரீமதி இறந்த வழக்கில் நான் அப்ரோடில் இருக்கேன். நான் அந்த நியூஸை பார்க்கும்போது எப்படி ஒரு பொண்ணு வந்து மேலேருந்து சும்மா வந்து குதிச்சு சாவ போகிறது கிடையாது. ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த மாதிரி பாப்பாவோட விரத்திகள் இருக்குது, இல்லை ஒரு அட்டை எழுதி வச்சுருக்கு அப்படின்னு ஒரு ப்ரூஃப் இருந்தால் நம்ம அதை பற்றி சரி ஓகே, அந்த பொண்ணோட மைண்ட் வந்து மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கு, ரைட் குதிச்சு செத்து போச்சுன்னு சொல்லலாம். பட் எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் மேலேருந்து திடீர்னு நல்லா இருந்த பொண்ணு மாடியிலேருந்து குதிச்சு செத்து போச்சு அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வருது. இது வந்து கண்டிப்பாக தற்கொலையாக இருக்குது, கொலை பண்ணி ஏதாவது மறைக்கிறதுக்கான. ஏன்னா ஸ்கூலு காலேஜில் நடக்கிற கொலைகள் வந்து பெருசாக வெளியே தெரியாது. வெளியே தெரிஞ்சாலும் அதை பற்றி மக்கள் பேச மாட்டாங்க. அந்த ஸ்கூல் நிர்வாகங்கள் அவங்களோட மொத்த ஸ்டூடெண்ட்டோட எஜுகேஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த நியூஸ் வந்து பெருசாக வெளியே வராது. நீங்கள் எப்போ பழசு எங்கேருந்து வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஸ்கூல் அண்ட் காலேஜ், யூனிவர்சிட்டி, இதில் நடக்கிற தற்கொலையாக இருந்தாலும் சரி, கொலையாக இருந்தாலும் சரி, இது வெளியே வராது, நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகாது. இதுதான் கல்வி நிறுவனத்துக்கும் அரசுக்கு இருக்கிற ஒரு பெரிய கல்வி நிறுவனத்துக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லிக்கலாம். அரசோட டையப் வச்சு ஆண்டுகிட்டு இருக்க அரசோட அப்படி தான் வந்து எல்லாருமே ஒரே ஒருமித கருத்தாக பேசும்போது விபி ராக்கர்ஸ் வடிவேலு அவரும் பேசினார். நான் ஒரு 2-3 டைம் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். பேசும்போது கூட வந்து எப்படி இருக்கீங்க தோழரே அப்படின்னு தான் கேட்பார். ஆனால் நல்லா இருக்குண்ணா, நீங்கள் எப்படின்னா இருக்கீங்க, அவ்வளோதான். இது மட்டும்தான் பேசுவோம். அப்புறம் காப்பிரைட்ஸ் எனக்கு 2-3 வீடியோக்கு 2-3 இல்லை 2 வீடியோக்கு காப்பிரைட்ஸை விட்டார். அப்படியே நான் சொல்லிட்டேன், ஓகே இந்த வழக்கை பற்றி நம்ம அதிகம் பேச போகிறது கிடையாது, சரி ரைட்டு. ஏன்னா பெரிய தலைகள்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் பேசிக்குவாங்க. ஆனால் நம்ம ஃபாரின்லேருந்து ஒரு குரல் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட ஆதங்கத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிறேன். இதுக்கு நீங்கள் காப்பிரைட்ஸ் விட்டிங்கன்னா சரி, அன்றைக்கி என்னால் பேச முடியல அப்படின்ட்டு, சரி டைம் இல்லை பிஸியாக இருக்கேன் சரின்ட்டு நான் கிராப் பண்ணி வீடியோ போட்டேன். அதுக்கு காப்பிரைட்ஸ் விட்டார். காப்பிரைட்ஸ் விட்டது நான் வீடியோ போஸ்ட் பண்ணது, வீடியோ கிராப் பண்ணது ஸ்ரீமதி அம்மா சேனல்லேருந்து, அக்கா செல்வி அவர்களோட சேனல்லேருந்து தான் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். பட்டு எனக்கு காப்பிரைட்ஸ் வந்தது விபி ராக்கர்ஸ்லேருந்து. சரி ஓகே, எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி ஓகே நீங்களாம் பேசிங்க. ஏன்னா தோழர்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நான் அந்த கேட்டகரியும் கிடையாது. ஒரு அண்ணன் முகில் அண்ணன் இருக்கார், வடிவேல் அண்ணன் இருக்கார், இன்னும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, சரி அவங்க அங்கே உள்ளூருக்குள்ளே இருந்து அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம எண்ணத்தை போய் நம்ம வீடியோவை போட்டு இதனால் என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு மேலே நான் வந்து பாப்பா ஸ்ரீமதி வழக்கை பற்றி பேசவே இல்லை. பட் இந்த வழக்கு விபி ராக்கர்ஸ் வடிவேல் அவர்கள் வந்து இந்த ஃபோக்சோவில் கைதாக இருக்கார். சொந்த அண்ணன் மகளையே வந்து பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது. இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. பட்டு நம்ம நியூஸ் பார்க்குறோம், நியூஸும் பெருசாக ஃப்ரெட் ஆகலை, நியூஸ் பார்க்குறோம். இது உண்மையாக இருந்தால் இதை விட கேவலமான ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கவே முடியாது. தான் சொந்த அண்ணன் பொண்ணுன்னா என்ன, நம்ம பொண்ணு அண்ணன் பொண்ணு நமக்கும் பொண்ணு தானே, அந்த கேட்டகரியில் தான் வரும்.
தம்பி பொண்ணு, நான் அண்ணன் பொண்ணு அப்படிங்கும்போது நமக்கும் பொண்ணு தான், நமக்கும் பையன்தான், அந்த கேட்டகரியில் தான் வருது. அப்படிங்கும்போது வந்து இவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, பண்ணியிருந்தார் அப்படின்னா இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவருக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. நாளைக்கு அவர் பொண்ணுக்கிட்டும் போய் இந்த மாதிரி பண்ணுவாரா? அந்த ஒரு கேள்வி அந்த பொண்ணுகளோட மனசில் வரும்ல, அவங்க ஒய்ஃபுக்கு வரும்ல. அண்ணன் பொண்ணுங்கும்போது அதுவும் தன்னோட பொண்ணு மாதிரி தானே. அந்த பிள்ளைகிட்ட இப்படி பண்ணும்போது தான் பெற்ற பிள்ளைகிட்டே அவர் இப்படி பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் அவங்க ஒய்ஃபுக்கும் வரும், வடிவேலு அவரோட ஒய்ஃபுக்கும் வரும், அவரோட பொண்ணுக்கும் வரும். அதனால் வந்து இது உண்மையாக இருந்தால், பட்டு வழக்கம் வந்து நம்ம வந்து தீர விசாரிக்கல. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ங்கிற மாதிரி. பட் இந்த இப்போதைக்கு அவர் கைதாக இருக்கார். அதன் அடிப்படையில் சொல்கிறேன், அது உண்மையாக இருந்தால் சத்தியமாக அதை ஏற்றுக்கவே முடியாது. வாழ தகுதி இல்லாத ஒரு மனிதன், இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாத ஒரு மனிதன் இந்த மாதிரி வேலையை செய்திருந்தால் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.